அலங்காநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய மாபெரும் போராட்டத்தில் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி அவர்கள் இந்த போராட்டத்தில் மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்கிறார். அவரோடு தற்போது நாம் பேசலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக மக்களினுடைய இந்த எழுச்சிமிகு போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 57 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எழுச்சி, மிகப்பெரிய புரட்சி. இது மாணவர்களால் மட்டுமே இது சாத்தியமானது. பெண்களும் உடன் இணைந்ததால் இது இன்னும் மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் இப்படி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு போராட்டம் நடப்பதை பார்க்கும்போது, அதுவும் அறப்போராட்டம், யாரையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல, எங்களை யாரும் புண்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறப்போராட்டம். அதனால்தான் நானும் அவங்களோட உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தமிழனாக இருப்பதற்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நிச்சயமாக தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல அரசுகள் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு விஷயத்த மாணவர்கள் கையில தொட்டுட்டா அதுக்கு அதிகாரமும் சரி, பதவியில் இருப்பவர்களும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு எல்லோரும் ஒரு முனைப்பான செயல்பட்டு இதை நடத்துவார்கள் நம்புறேன். நிச்சயமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக அலங்காநல்லூரில் போராட்டம் நடக்கக்கூடிய களத்தில் மக்களோடு மக்களாக அமர்ந்து இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்களினுடைய போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின்.